எஸ்ஐஆர் எக்ஸசைஸில் நம்ம வந்து அதை பாய்காட் பண்ணுறது அது தேவையில்லைன்னு சும்மா இருக்கிறதெல்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், அதிமுக சொல்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக நான் பார்த்தேன். நான் சிவி சண்முகமும் இன்பதுரை அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் கமிஷன்கிட்ட போய் இன்னைக்கு கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய அனுபவம், இப்போ எங்கள் வீட்டில் கூட வந்தாங்க, திடீர்னு வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டீங்களா கொடுங்கன்னாங்க. நீங்கள் யாருன்னு? நான் திமுக வட்ட பிரதிநிதி. நாங்கள் உங்களுக்கு என்ன வேலைன்னு? அவரை வர சொல்லுங்க, அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் இருப்பாங்களா அவரை வர சொல்லுங்கண்ணா. ஸோ கம்ப்ளீட்டாக திமுகவினர் வந்து ஒரு பக்கம் இது தெரியல, இதை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டே மறுபக்கம் அப்படியே எல்லா ஃபார்மையும் அவங்க பல்காக வாரின்னு போயிடுறாங்க. பிஎல்ஓவையே இவங்க ஓரமாக வச்சுட்டு இவங்க தான் எல்லாத்தையும் பதிவேற்றம். இது ரொம்ப தப்பு. தமிழ்நாடு அரசு இவங்க கையில் இருக்குதுன்றதுக்காக தேர்தல் ஆணையத்தின் வேலையை தேர்தல் ஆணைய அலுவலர்கள் தான் செய்யணும். அஃப்கோர்ஸ் அவங்களுக்குன்னு வானத்திலேருந்து குதித்து ஆள் வர முடியாது. மாநில அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் இவங்கள தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க அந்த பணி அதாவது யார் அந்த பணி செய்ய கடமைப்பட்டவர்களோ அவங்க தான் அதை செய்யணும். கட்சிக்காரங்க வேடிக்கை பார்க்கலாம், விட்னஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே திமுகவினர் அதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ அவங்கதே இதை செய்கிற மாதிரி அவங்களே ஃபில்அப் பண்ணுறது, அவங்களே வாங்கிறது. இது வந்து சரியான, இப்போ பாஜக செய்கிற அதே வேலையை தான் திமுக செய்யுதுன்னு நம்ம அதை சொல்லலாம். அதாவது திமுகவினர் வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வச்சுக்கிட்டு அவங்களே அதை பதிவேற்றம் பண்ணுறது, அவங்களே வந்து அதில் எல்லா வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ணுறது, இல்லை பல்காக அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு இல்லைங்க போனோம், அவன் வீட்டுக்கு போய் கொடுக்கணும். இல்லை கேட்டால் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிங்கன்றாங்க.